தங்களது ஆட்சியில் உள்ள குறைகளை மறைப்பதற்காக மாநில சுயாட்சி என்று மக்களை திமுக அரசு திசை திருப்புகிறது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் சுந்தரலிங்கத்தின் 225வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே உள்ள அவரது நினைவிடத்தில் நயினார் நாகேந்திரன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநில உரிமைகள் பறிக்கக்கூடாது என்பதில் மாற்று கருத்து இல்லை, ஆனால் மாநில சுயாட்சி என்பது பிரிவினைவாதத்தை தூண்டும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயங்குகிறது என்றும் குற்றம் சாட்டினார். போதைப்பொருள் விற்பனை, டாஸ்மாக் ஊழல் உள்ளிட்ட பிரச்சினைகளை திசை திருப்புவதற்காகவே மாநில சுயாட்சி கோரிக்கையை திமுக அரசு முன்வைக்கிறது என்றும் நயினார் நாகேந்திரன் கூறினார். அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு தான் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு காவல்துறை பார்த்து பயம் இல்லை. இதே இது முன்னால உள்ள அம்மா கவர்மெண்ட்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போலீஸும் உடனடி நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் இப்போ நடவடிக்கை எடுக்க காவல்துறை தயங்குகிறது. அது மட்டும் இல்லை, தமிழக எல்லா கிராமங்கள்லையும் போதைப் பொருட்கள் வழக்கத்தில் இருக்கு. இன்னைக்கு டாஸ்மாகில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய மோசமான ஊழல்லாம் இன்னைக்கு நடைபெற்று. இதெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் சுயாட்சி அப்படிங்கிற ஒவ்வொரு இதாக அறிவிச்சு ஒரு மக்களை மறக்கடிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய நாடகங்கள்.